வணக்கம். ஸ்ரீ மகா பக்த விஜயம் என்னும் தலைப்பில் நாம் காண இருப்பது குரு நானக் தாசர். இவரின் வரலாற்றை இங்கே காணலாம். சத்திரிய வம்சத்தில் அவதரித்தவர் குரு நானக் தாசர். இவர் அபாரமான ஞானம் பெற்றவர். இவர் ஒரு சிறந்த விஷ்ணு பக்தர். பெரும் செல்வந்தராகவும் இருந்தார். இந்த செல்வத்தை திருப்பணிக்காக செலவு செய்தார். இவர் ஒரு முறை விஷ்ணு கோவில் ஒன்றை பிரம்மாண்டமாக கட்டினார். இவர் மீது வெறுப்பு கொண்ட பிற மதத்தினர் அதை இடிப்பதற்கு முயன்றனர். இதை கேள்விப்பட்ட நானக் உங்களுக்கு எதற்கு சிரமம் என்று கூறி கோவிலை இடித்து தரமட்டமாக்கினார். பிறகு அந்த நிலத்தை ஏழைகளுக்கு உழவு தொழில் செய்ய கொடுத்தார். சில நாட்கள் கழித்து நானக் மசூதி ஒன்றை கட்டினார். அதனை கண்ட பிற மதத்தினர் இவரை ஏற்றி புகழ்ந்தனர். அக்கணமே நானக் அதையும் இடித்தார். இவரது செயலை கண்டு இவரை பித்தர் என்று கூறினார்கள் மக்கள். வைணவ ஆலயத்தை இடித்து தள்ளிய போது அமைதியாக இருந்த பொறாமைக்காரர்கள் மசூதியை இடிக்கும் பொழுது கொந்தளித்தனர். நேராக மன்னனிடம் சென்று முறையிட்டனர். அப்பொழுது பாபர் மன்னனாக இருந்தான். பொறாமைக்காரர்கள் பாபரிடம் நானக் மசூதியை இடித்து நாட்டில் மதவெறியை தூண்டுகிறார் என்று ஒரு பொய்யை கூறினார்கள். அரசன் கோபப்பட்டான். குரு நானக்கை எச்சரிக்குமாறு ஆணையிட்டான். அதிகாரிகள் நானக்கிடம் சென்று இது போன்ற காரியங்களை இனிமேல் செய்யாதீர், மீறி செய்தால் ராஜ தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்று கடுமையாக எச்சரித்தனர். குரு நானக் நகைத்தார். மன்னனுக்கு கடிதம் அனுப்பினார். அதை அதிகாரிகள் மன்னனிடம் கொடுத்தனர். குயவன் செய்கின்ற விதவிதமான பாண்டங்களுக்கு மூலப்பொருள் களிமண் ஒன்றேதான். பொற்கொள்ளன் செய்கின்ற விதவிதமான அலங்கார ஆபரணங்களுக்கும் மூலப்பொருள் பொன் ஒன்றேதான். அதுபோலவே சர்வலோக வியாபியான ஸ்ரீமன் நாராயணனும் பற்பல மதங்களாய் அம்மதங்கள் வழிபடும் மூர்த்தங்களாய் விளங்குகின்றார். இதுதான் உண்மை. இந்த உண்மை பொருளை உணர்ந்தவருக்கு குழப்பமே இல்லை. புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணனின் திருவடி கமலங்களை அடியின் தலை வணங்கி உங்களுக்கு இம்மடலை சமர்ப்பிக்கின்றேன். எழுதுகோலை வாசித்த வேந்தன் நானக் மீது பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டார். அரசர் நானக்கை சந்திக்க விரும்பினார். அதிகாரிகள் புடைசூழ நானக் இல்லத்திற்கு வந்தார். அரசர் நானக்கிடம் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வாழுங்கள் என்று கூறி பொன்னும் பொருளும் வழங்கினார். நானக் மிகவும் மகிழ்ந்தார். அரசன் கொடுத்த பணத்தை அடியாருக்கு வாரி வாரி வழங்கினார். நானக்கின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. ஒரு நாள் பஞ்ச நதிகளில் ஒன்றான ரவி நதி தீர்த்தத்தில் சுவாமிகள் சீடர்களுடன் எழுந்தருளினார். அங்கு அற்புதமான பல உபதேசங்களையும் கவிதைகளையும் பக்தர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரு நாள் குரு நானக் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது எம்பெருமானின் அருள்மொழி சுவாமிகளுக்கு கேட்டது. பக்தா, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்ற தத்துவத்தை தரணி முழுவதும் பரப்புவாயாக. பகவானின் அந்த அன்பு கட்டளையை நிறைவேற்ற புண்ணிய பாரதமெங்கும் பாத யாத்திரை புறப்பட்டார் குரு நானக். மக்கள் அனைவருக்கும் புராணங்களையும் இதிகாசங்களையும் விளக்கி கூறினார். நாம சங்கீர்த்தனமும் செய்து வந்தார். இவர்கள் யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளது. மக்கா நகரில் இந்து மதத்தின் மீது பொறாமை கொண்ட சிலர் அவ்வூரில் உள்ள கண்ணன் சேத்திரத்தில் உள்ள கண்ணபிரான் விக்கிரகத்தை மண்மூடச் செய்தனர். பக்தர்களின் மனம் கலங்கியது. நானக் தாசரின் செவிகளுக்கு இச்செய்தி எட்டியது. தாசர் உடனே அங்கு இருந்து மக்காவிற்கு புறப்பட்டார். தாசர் செல்லும் வழியே ஒரு ஆறு குறுக்கிட்டது. ஆற்றிலே வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. தாசர் தமது சீடர் மூலம் குரு பக்தியின் மேன்மையை உலகோருக்கு உணர்த்த திருவுள்ளம் கொண்டார். ஸ்ரீ நானக் தாசர் நாராயணனை மனதிலே தியானித்து ஜல பிரவாகம் அடங்கட்டும் என்றார். அவ்வாறு தாசர் சொன்ன மாத்திரத்திலேயே பொங்கி ஓடிய வெள்ளப்பெருக்கு சுவாமிகளின் கணுக்கால் அளவு அடங்கியது. சுவாமிகள் நீரை கடந்து அக்கறை சென்றார். ஆனால் சீடன் மர்த்தனா ஆற்று வெள்ளத்தில் உத்வேகமாக பிரவாகத்தை கண்டு அஞ்சி நடுங்கி கரையிலேயே நின்று விட்டார். சீடரின் அச்சத்தையும் பயத்தையும் புரிந்து கொண்ட தாசர், மர்த்தனா, அச்சத்தை அகற்று, குருவை தியானித்து ஆற்றை கடப்பாய் என்றார். மர்த்தனா மானசீகமாக குருவை தியானித்தார். நீரில் இறங்கினார். நீர் மர்த்தனாவின் இடை அளவிற்கு அடங்கியது. அதை கண்டதும் மர்த்தனா மனதிலே ஒரு மயக்கம். குருதேவர் ஆற்றை கடக்கும் பொழுது வெள்ளம் கணுக்கால் அளவுக்கு அடங்கி ஓடியது. எனக்கு மட்டும் எதனால் இடையளவு ஓடுகிறது? இப்பேற்பட்ட சலனம் ஏற்பட்டதும் வெள்ளம் மேலே எழும்பியது. நீரில் அவர் முழுகும் வண்ணம் வெள்ளம் பொங்கியது. கண்டு பயத்துடன் சிறமீது கரமுயர்த்தி, குருதேவா, இது என்ன சோதனை என்று உரக்க கத்தினார். குரு தியானத்தை மறந்து மனம் சலனப்பட்டதால் இந்த சங்கடம் ஏற்பட்டது. குரு தியானத்தை மேற்கொள்வாய் என்று தாசர் சீடருக்கு மீண்டும் உபதேசித்தார். மர்த்தனா குருவை தியானித்தார். குருவருளால் வெள்ளம் முன்போல் இடுப்பளவு ஆனது. மர்த்தனா ஆற்றை கடந்தார். குரு தியானத்தின் மேன்மையையும் மகிமையும் உணர்ந்த மர்த்தனா தாசரின் திருவடிகளை பணிந்து தொழுதார். இருவரும் கால்நடையாக மக்கா நகரை அடைந்தனர். கண்ணன் விக்கிரகம் மண்மூடி கிடக்கும் இடத்திற்கு சென்றனர். சுவாமிகள் மக்காவிற்கு வந்திருக்கும் செய்தி எங்கும் பரவியது. பக்தர்களும் பண்டிதர்களும் பிற மதத்தினரும்
திரள் திரளாக வந்து கூடினர். கண்ணனின் அடியார்கள் ஆயிரக்கணக்கில் வந்து கூடினர். கண்ணன் விக்கிரகத்தை மண்மூடச் செய்த கெடுமதி படைத்தோரும் கூடினர். தாசர் கண்ணனை போற்றி கவிதை மொழி பொழிந்தார். கண்ணனின் மகிமையை பாடி எழுந்தருள்வாய் என்று பிரார்த்தித்தார். கண்ணபிரானின் அலங்கார வைபவங்களையும் ஆயர்குலத் அற்புதங்களையும் வர்ணித்து இசைவாடினார். மண்மூடிய இடத்திலே 1000 கோடி சூரியன் உதித்தார் போன்ற பேரொளி பிரகாசம் பொங்கியது. ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் புறத்தே வந்து ஆலயத்தில் எழுந்தருளியது. இந்த அதிசயத்தை கண்டு பக்தர்கள் பெரும் கோஷம் எழுப்பினர். கிருஷ்ணனை பழித்தோர் பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தனர். சுவாமிகள் கிருஷ்ணன் கோவிலில் தங்கியிருந்து மக்கா நாட்டு மக்களுக்கு நல்ல உபதேசங்களை செய்தார். மக்காவில் உள்ள முஸ்லிம் மதத்தினருக்கும் இவருக்கும் பல வாதங்கள் நடந்தது. இத்தகைய வாதம் நடக்கும் பொழுது காபா என்ற முஸ்லிம் தர்காவிற்கு நேராக காலை நீட்டியவாறு அமர்ந்திருந்தார். இதை பார்த்த ஒருவர், இறைவன் உரைகின்ற இடம் நோக்கி கால்களை நீட்டுவது அபச்சாரம் அல்லவா என்று கேட்டார். நானக் அவரை பார்த்து, பெரியவரே, இறைவன் இல்லாத ஓர் இடத்தை காட்டுங்கள் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார். தாசரின் பேச்சை கேட்ட மக்கா நகரத்து முஸ்லிம்கள் அவரை புகழ்ந்து போற்றினார்கள். மக்காவை விட்டு தாசர் புறப்பட்டார். இவர் திக் விஜயம் மேற்கொள்ளும் பொழுது அரசன் ஒருவன் சேனைகளுடன் கரையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது நானக் தாசர் அவனுக்கு உதவி செய்ய சருகு ஒன்றை படகு போல் செய்து தண்ணீரில் நிறுத்தி, அரசே, நீயும் உமது சேனைகளும் இப்படகில் அமர்ந்து அக்கறை சேரலாம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே சருகிலான படகு பிரம்மாண்டமான படகாக மாறியது. மன்னன் மகானின் அற்புத சக்தியை புகழ்ந்து போற்றி படகில் சேனைகளுடன் அமர்ந்து அக்கறை சேர்ந்தான். படகும் மறைந்தது. அரசன் அக்கரையை அடையும் முன் நானக் தாசரும் அவரது சீடர்களும் சூட்சும சரீரம் பெற்று மறுக்கரையை அடைந்து அரசரை மேலும் வியப்பில் ஆழ்த்தினர். அரசர் நானக்கிடம் பல உபதேசங்களை பெற்று நாடு திரும்பினார். மற்றொரு சமயம் பூனா சேத்திரத்தில் கோரக்கரும் நானக்கரும் சந்தித்துக் கொள்ளும் ஓர் அரிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஸ்ரீ நானக் தாசரின் சித்து மகிமைகளையும் தபோ வலிமையையும் நன்கு அறிந்திருந்த கோரக்கர் அவரது மகிமையை உலகோர்க்கு உணர்த்துவதன் வேண்டி, தாசரே, நாளை அரிதுவாரத்திற்கு அரிபக்தர்கள் அநேகம் பேர் வர இருக்கிறார்கள். நீங்கள் முன்னதாகவே அங்கு சென்று அவர்களை உபசரித்து அமுது அளித்திடல் வேண்டும் என்று அன்பின் மிகுதியால் கேட்டுக்கொண்டார். தங்கள் சித்தம் எந்தன் பாக்கியம். தேவரீரும் அமுது செய்வதற்கு அரிதுவார் எழுந்தருள வேண்டும். அத்துடன் தாங்கள் முன்கூட்டியே அங்கு சென்று அடியார்களுக்கு அமுதளிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லிவிட வேண்டும். நானக்கரின் இந்த விண்ணப்பத்தை கோரக்கர் ஏற்றுக்கொண்டார். அவர் ரசகொலிகையின் மகிமையால் வான மார்க்கமாக அரிதுவாருக்கு சஞ்சாரம் செய்தார். அதே சமயம் நானக்கரும் மர்த்தனாவும் சூக்ஷ்மம் சரீரம் பெற்று இமைபொழுதில் அரிதுவார் சேத்திரத்தை அடைந்தனர். குருவும் சீடரும் அடியவர்களுக்கு அமுது அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து அடியார்களின் வரவை எதிர்பார்த்து நின்றனர். அடியார்கள் வந்தனர். நானக்கரும் மர்த்தனாவும் அவர்களுக்கு ததி ஆராதனை செய்து மகிழ்ந்தனர். இத்தருணத்தில் கோரக்கர் அரிதுவார் வந்து சேர்ந்தார். மடத்தில் எதிர்வந்த அடியார்களிடம் கோரக்கர், இன்று நானக்கர் உங்களுக்கு அமுதளிக்க போகிறார் என்றதும் அடியார்கள், சுவாமி, நானக்கரும் அவரது சீடரும் எங்களுக்கெல்லாம் சற்று முன்னால் தான் அமுது அளித்துவிட்டு கோவிலுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியோடு கூறினார். அப்பொழுது நானக் அவ்விடம் வந்தார். அவர் கோரக்கரை பணிந்து, சுவாமி, தேவரீர் சித்தம் போல் பக்தர்களுக்கு ததி ஆராதனை அளித்தோம் என்றார். கோரக்கர் நானக்கரை புகழ்ந்தார். அவரது ஞான பலத்தையும் மகிமையும் அனைவருக்கும் உணர்த்தினார். இருவரும் விடைபெற்று கொண்டு அவரவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். ஒரு சமயம் நானக்கர் மட்டும் தனியாக ஒரு மலை பிரதேசத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தார். மலை பிரதேசத்தில் ரம்யமான சூழ்நிலை தாசரின் மனதை கவர்ந்தது. சுவாமிகள் தியானத்தில் அமர்ந்தார். அந்த மலை பிரதேசத்தில் தங்கியிருந்த வியாபாரி ஒருவன் தாசரை கவனித்தான். அடிமைகளை வைத்து வியாபாரம் நடத்தி வரும் அவன் தியான நிலையில் இருக்கும் தாசரை விற்று பணமாக்க எண்ணினான். அவன் எண்ணம் போல அவ்வழியாக மிர் என்ற பெயருடைய வியாபாரி ஒருவன் தனது சகாக்களுடன் 4-5 குதிரைகளுடன் வந்து கொண்டிருந்தான். அந்த வியாபாரியை வழிமடக்கி மிக சாமர்த்தியமாக பேசி 2 குதிரைகளை பெற்றுக்கொண்டு சுவாமிகளை அடிமையாக விற்றான். பரியை பறிகொடுத்த மிர் வியாபாரி தியானத்தில் இருக்கும் தாசரை கண்டு நிலை தடுமாறினான். அவரது முகப்பொலிவு வியாபாரியின் முகத்தில் சலனத்தை ஏற்படுத்தியது. மிர் அம்மகானுபாவரை அடிமையாக எண்ணவில்லை, ஆண்டவனுக்கு சமமாக கொண்டான்.
அவரது பாதங்களில் விழுந்து பணிந்தான். தாசர் தியானம் கலைந்து காலடியில் கிடக்கும் வியாபாரியை பார்த்து, யாரப்பா நீ என்று கேட்டார். சற்று முன்னால் ஒரு அடிமை வியாபாரி தங்களை எனக்கு ஒரு அடிமையாக விற்று 2 குதிரைகளை என்னிடம் பெற்று சென்றான். அவன் என்னை எப்படி ஏமாற்றினான்? நான் எவ்வாறு அவனிடம் ஏமாந்தேன் என்பதே புரியவில்லை. ஆனால் சுவாமிகளை தரிசித்த பிறகு எனது நல்ல காலத்திற்கு தான் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிகிறது. சுவாமி, அடியேன் இன்று முதல் தங்கள் அடிமை. இந்த எளியவனின் பிழையை பொறுத்து எம்மை ஆட்கொள்ள வேண்டும். அப்பனே, யாரும் யாருக்கும் அடிமை அல்ல. நான் கூட உன்னை போன்ற ஒரு ஆத்மாதான். இந்த எளியவனுக்கு கூட இறைவன் புகழ்பாடும் பேறு கிட்டியது அவனது அருளாலே அன்றி வேறொன்றும் இல்லை. நீயும் அந்த பகவானை பணிந்து பேரின்ப சுகம் பெறுவாய். சுவாமி, இந்த பாவியின் பெயர் மிர். நான் சூபி என்ற மதத்தை சேர்ந்தவன். இந்த மாயா உலகில் மதிமயங்கி இருளில் மூழ்கி தவிக்கிறேன். உன்னை எனது சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். உன்னிடம் உள்ள அடிமைகளை சுதந்திரமாக அனுப்பிவிடு என்று அன்பு கட்டளையிட்டார் தாசர். மிர் வியாபாரியும் சுவாமிகளின் ஆணைப்படி அடிமைகளை சுதந்திர மனிதர்களாக்கினான். அன்று முதல் மிர் சுவாமிகளின் சிஷ்யர்களில் ஒருவனானான். நானக் தாசர் தமது வாழ்நாளில் பெரும் பகுதியை பாத யாத்திரை மூலம் கழித்தார். இவர் உலகின் பல பகுதிகளுக்கு விஜயம் செய்துள்ளார். சிங்கள விஜயத்தின் போது சிங்கள மன்னன் சிவநாபர் தாசரின் கவிதைகளை கேட்டு கேட்டு அளவிலா ஆனந்தம் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. இமயமலை சென்று மானசரோவரில் உள்ள தவ சிரேஷ்டர்களை தரிசித்து அங்கே பலகாலம் தங்கி இருந்ததாக வரலாற்று விளம்பு கூறுகிறது. குரு நானக் தாசர் புண்ணிய பாரதத்தின் புனித ஜோதி, ஞானபீடத்தின் பூஜா விக்கிரகம். அம்மகானின் பெருமையும் புகழும் இன்றும் பேசப்படுகிறது. மானசரோவரத்தை அடுத்துள்ள குகைகளில் நானக்கரின் உருவச்சிலையை பக்தர்கள் இன்றும் பூஜித்து வருகிறார்கள். நானக் தாசரை பழங்குடி பக்தர்கள் பக்தகுரு என்று கொண்டாடுகின்றனர். சீக்கிய மதத்தை ஸ்தாபித்து வகுத்து நிலைநிறுத்திய பெருமை நானக் தாசரையே சேரும். இவரது அற்புதமான கிருதிகளை சீக்கியர்கள் கிரந்தா சாஹிப் என்று தொகுத்து தொழுகின்றனர். கிரந்தா சாஹிப் தெய்வீக நூலில் ஸ்ரீ நாமதேவர், ஸ்ரீ திரிலோகதாசர், ஸ்ரீ மீரா இவர்களுடைய பக்தி பாடல்களும் அடங்கியுள்ளன. நானக் தாசர் பாடியுள்ள ஜப்ஜி என்னும் கவிதை நூலை சீக்கியர்கள் தங்களது பாராயண நூலாக கொண்டுள்ளனர். ஸ்ரீ நானக் தாசர் நிராகார மீமாம்சை, அற்புத கீதை என்ற 2 வடமொழி நூல்களையும் உருவாக்கியுள்ளார். பாரசீகம் மற்றும் பல மொழிகளிலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார். குரு நானக் தாசர் என்று பக்தர்களால் கொண்டாடப்படும் மகானின் திவ்ய வரலாறு சரித்திரம் படைத்தது. அவரது கவிதைகள் சாகாவரம் படைத்தது. அவரது புகழை அமிர்தசரஸ் பொற்கோவில் இன்றும் கொண்டாடுகிறது. இத்துடன் ஸ்ரீ பக்த குரு நானக் தாசரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த பன்னாஜி ராஜபுத்திரரின் அற்புத வரலாற்றை காணலாம். நன்றி, வணக்கம்.